வணக்கம். ஸ்லாங்கர் இன்ட்ரோ செய்திகள். மலேசிய இந்தியர்கள் அவர்களின் பிள்ளைகளின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவர்களின் கைகளை வலுப்படுத்த வேண்டும். கடந்த 33 மாதங்களாக பக்கத்தான் அரப்பான் ஆட்சியில் நாட்டுக்கோ அல்லது இந்தியர்களுக்கோ பெரிதாக எதுவும் சாதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுபவர்கள் அறிவு குருடர்கள். பிரதமர் அன்வாரின் 33 மாத கால ஆட்சியில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தலா 100 ரிங்கிட் வழங்கப்பட்டது. அவரின் ஆட்சி இன்னும் நீண்ட காலம் நீடித்தால் நாட்டுக்கும் மக்களுக்கும் இன்னும் அதிக நன்மைகள் கிட்டும் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். பிரதமர் எந்த இனத்தையும் தனிப்பட்டு குறிப்பிடாமல் எல்லா மனுஷர்களுக்கும், குறிப்பாக இந்தியர்களுக்கும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கும் உதவும் வகையில் பல நல்ல திட்டங்களை அவரின் பக்கத்தான் மடானி அரசு முன்னெடுத்து வருகிறது. அந்த நல்ல ஆட்சி நிலைக்க மக்கள் துணை நிற்க வேண்டும் என முன்னாள் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் மத்திய அமைச்சருமாக இருந்த டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் கேட்டுக்கொண்டார். இந்தியர்கள் இன ரீதியாக தனி கட்சி கொண்டிருந்தோம், தனி அமைச்சர்களையும் கொண்டிருந்தோம். ஆனால் கல்வியில் பின்தங்கும் மாணவர்களுக்கு உதவ பாலர் பள்ளிகளின் தேவையை 60ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியிலிருந்து சுமார் 60 ஆண்டுகளாக வற்புறுத்தினோம். பல முறை இதற்கான கோரிக்கைகளை முன்வைத்தோம். ஆனால் அது செவிடன் காதுகளில் ஊதிய சங்காகவே இருந்தது. கமாஸ் பாலர் பள்ளி திட்டத்தின் கீழ் நாட்டில் மற்ற மொழிகளுக்கு பாலர் பள்ளிகள் திணிக்கப்பட்டது. ஆனால் தமிழ் பள்ளிகளுக்கு பாலர் பள்ளிகள் ஏன் எட்டாக்கனியாகவே இருந்தது? இப்பொழுது பக்கத்தான் மடானி அரசு அறிவித்துள்ள அடுத்து வரும் 13வது மலேசிய திட்டத்தில் எல்லா பள்ளிகளுக்குமான கல்வி திட்டத்தில் பாலர் பள்ளிகளின் அமலாக்கம் உட்பட்டுள்ளது. இந்திய சமுதாயத்தில் கல்வியை இடையில் கைவிடும் பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகம். ஏன் இதற்கு முன் இருந்த அரசுகள் இதற்கு ஏதும் செய்யவில்லை? அரசாங்கத்தில் அன்றைய இந்திய அமைச்சர்கள், இந்திய பிரதிநிதிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆனால் இப்பொழுது கட்டாய இடைநிலை கல்வி சட்டத்தையும் இந்த மடானி பக்கத்தான் அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. இது நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் என்பது உறுதி. ஆனால் பல அரசியல் மேதாவிகளின் கண்களுக்கு இது போன்ற உன்னத லட்சியகரமான நீண்டகால திட்டங்கள் ஏன் தெரியவில்லை? மலேசியா மிகவும் கொந்தளிப்பான சூழ்நிலையில் 5 ஆண்டுகளில் 3 பிரதமர்களையும் நூற்றுக்கணக்கான அமைச்சர்களையும் கண்டது. அந்த காலகட்டத்தில் அதிகமானவர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்தனர். விலைவாசிகள் உயர்ந்து மக்களின் அன்றாட வாழ்வுக்கான உணவுப் பொருட்களுக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. பல கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்தன. ஆனால் மக்கள் சுமை குறையவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாட்டிற்கு அன்று மிகவும் தேவையான அரசியல் ஸ்திரத்தன்மையை வழங்குவதில் அன்வர் வெற்றி கண்டார். அவரது அரசாங்கம் 2024ஆம் ஆண்டில் ஒரு வலுவான பொருளாதார செயல்திறனை கட்டமைத்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி 5.1% எட்டியது. மேலும் பங்கு சந்தை மற்றும் ரிங்கிட் ஆகிய இரண்டும் ஆசியாவின் சிறந்த செயல்திறன் கொண்டுள்ளதை சர்வதேச ஊடகங்களும் பாராட்டின. நாட்டு நிர்வாகத்தை பக்கத்தான் ஏற்றபோது நாட்டில் அரிசி, கோழி, முட்டைக்கு கூட பற்றாக்குறை இருந்தது. இதனால் அனைத்தும் விலை உயர்ந்தன. ஆனால் இன்று நிலை மாறி 30 மாதங்களில் மலேசியா முட்டைகளை ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறிவிட்டது. விலைவாசிகள் கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்ட அதே வேளையில் நாட்டின் தொழிலாளர்களின் ஊதியத்தையும் உயர்த்தியுள்ளார் பிரதமர். நஜீப் காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட 6 தமிழ் பள்ளிகளுக்கான வாக்குறுதிகளை ஏன் 3 பிரதமர்களால் நிறைவேற்ற முடியவில்லை? ஆனால் அது எப்படி இப்பொழுது நிறைவேறியது? சமுதாயத்தின் அந்த நீண்ட கால கனவு இப்பொழுது எப்படி பிரதமர் அன்வாரால் நிறைவேற்றப்பட்டது? அந்த தமிழ் பள்ளிகள் திறக்கப்பட்டன என்று கேட்டார் டாக்டர் சேவியர். இந்தியர்களுக்கு தமிழ் பள்ளிகளை கூட கட்டி முடித்து ஒப்படைக்கும் கடப்பாடு திறனற்றவர்கள் இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துவார்கள்? அப்படிப்பட்டவர்களால் நமக்கு நல்லது நடக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மித்ரா பற்றி பேசும் அரசியல்வாதிகள் அதை நிர்வகித்த காலத்தில் நடத்திய முறை நாடே அறியும். முன்னாள் பிரதமர் நஜீப் காலத்தில் பிரீ மூலம் 500 ரிங்கேட் ஒரே முறை மட்டும் வழங்கப்பட்டது. அந்த உதவித்தொகைக்கு நாட்டு மக்கள் அனைவரும் GST வரியை செலுத்தினர். ஆனால் சாரா திட்டத்தின் கீழ் அதே பிரிவினர் 2400 ரிங்கேட் பெறும் வேளையில் மற்ற பிரிவினர் மாதம் 100 வீதம் 1200 ரிங்கேட் பெறுவதுடன் சிறப்பு உதவிகளும் பெறுகின்றனர். ஆனால் அதற்கு எவரும் GST வரியை கட்டுவதில்லை. சமீபத்தில் அரசாங்கம் அறிவித்த 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளுக்கும் 100 வெள்ளி வழங்கும் திட்டம் நாட்டின் வளம் மக்களுக்கே சொந்தம் என்ற கோட்பாட்டின் ஒரு முன் உதாரணமாக கொள்ள வேண்டும். மக்கள் மீது தனியாக எந்த வரியும் விதிக்காமல் இந்த சாரா திட்டத்தின் கீழ் அன்வர் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் இத்திட்டத்தை பாராட்ட ஏன் எவருக்கும் மனமில்லை? வெறும் 33 மாதங்களில் மக்களுக்கு இவ்வளவு செய்துள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்னும் எஞ்சிய காலத்திற்கும் பதவியில் தொடர்ந்தால் நாடு நிறைய பயனடையும். இதனால் இந்தியர்கள் தொடர்ந்து பிரதமர் அன்வர் கைகளை பலப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினரும் மத்திய அமைச்சருமாக இருந்த டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் கேட்டுக்கொண்டார்.